சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் நெருக்கடி நிலையை இஸ்லாமாபாத் அரசாங்கம் அமல்படுத்தியிருக்கிறது. எந்த ஒரு நாடாவது தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு பயங்கரவாத இயக்கத்தை உருவாக்குமா? இதை பாகிஸ்தான் செய்யும். பாகிஸ்தானுடைய நேஷனல் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த வங்கியில தாக்குதல், அதுக்கப்புறம் அந்த வங்கியை தீயிட்டு கொளுத்துறது அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி அந்த போராளிகள் நகர்ந்திருக்கிறாங்க. அந்த போராளிகளுக்கு மக்களை கண்டு பயம் இல்லை, மக்களுக்கு போராளிகளை கண்டு பயம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அந்த ராணுவம் அதை பார்த்து பயப்படக்கூடிய பலுஜ் மக்கள் இவங்களை பார்த்து எந்த விதமான ஒரு பயமும் கொள்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க இந்த பலுச்சிஸ்தான் போராளிகள் நமக்காக போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலுச்சிஸ்தான் அந்த மக்களுடைய மனசுல ஆழமா இறங்கிடுச்சு அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ராணுவத்தை அவங்க ஒரு ஆக்கிரமிப்பு படையா தான் பாக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை மிக தெளிவாக உருவாயிடுச்சு. உடனடியா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நடுநிலையாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன் இந்தியாவில் பிரச்சனை இல்லையா, மணிப்பூர்ல என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அங்க என்ன ஆகுது, இங்க என்ன ஆகுதுன்னு கேக்குறாங்க. அங்க இருக்கக்கூடியது தீவிரமான ஒரு பிரச்சனையா மணிப்பூர்ல இருக்கிறது அப்படின்னா மிக நிச்சயமாக ஆம், தீவிரமான பிரச்சனை தான். ஆனால் அந்த தீவிரமான பிரச்சனை அப்படிங்கிறது வேறு, தனிநாடு போராட்டம் அப்படிங்கிறது வேறு. ரெண்டுத்தையுமே ஒப்பிடவே முடியாது. இவங்க அந்த பலுச்சிஸ்தானுடைய அந்த போராளிகள் குழுக்கள் மீது டார்கெட் பண்ணாலும் பரவாயில்ல, இவங்க அதை தாண்டி காமன் சிவிலியன் மேல கை வச்சிருக்காங்க. மிக குறிப்பாக முகமது அயாத் அப்படிங்கிற ஒரு இளைஞன், 22 வயது இளைஞன். அந்த இளைஞனை புடிச்சு அவனை கொலை செய்து உடம்பு ஃபுல்லா புல்லட்டு அப்படியே பொது வழியில வீசிட்டு போயிருக்கிறாங்க இந்த இயக்கம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் நெருக்கடி நிலையை இஸ்லாமாபாத் அரசாங்கம் அமல்படுத்தி இருக்கிறது. இந்த நாள் மிக விரைவில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா நம்ம தான் தொடர்ச்சியாக இந்த தமிழக ஊடகங்கள்ல பாகிஸ்தானுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ், குறிப்பாக பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்குவா, சிந்து உள்ளிட்ட மாகாணங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தொடர்ச்சியா ரிப்போர்ட் பண்ணிட்டே வரோம். நமக்கு இந்த செய்தியோடைய அந்த ஓட்டத்தை பார்க்கும்போதே மிக நிச்சயமாக பலுச்சிஸ்தான்ல இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு நாள் ஏற்படும் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய அரசாங்கமே அங்க நெருக்கடி நிலையை அமல்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு செய்தி அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த செய்தியோடைய பின்னணி என்ன, இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். முதல் விஷயம், பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணம். இந்த மாகாணத்துல ஏதோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இல்லை நேற்றிலிருந்து தான் இந்த தனிநாடு கேட்டு ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்ட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. 1948 முதல் இங்க இந்த தனிநாடு கேட்டு இந்த போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடியவர்களால் முன்னெடுக்கப்பட்டுட்டே வருது. இப்போ அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு, அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தலைமுறைகள் கடந்து இந்த போராட்டம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ ஒரு பீக் ஸ்டேஜில் அது எட்டி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் என்ற நாடு, அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்ச்சியா ஒரு மால் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜனநாயக ரீதியான ஆட்சி கிடையாது. தீவிரவாதிகளுக்கு புகலிடம் தருவது, அவர்களை வைத்து அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவது, அது இந்தியா தொடங்கிய பல நாடுகள் தாக்குதல் நடத்துவது, உள்நாட்டு மக்களுக்கு அந்த வளர்ச்சியில எந்த விதமான ஒரு பங்கும் வகிக்கிறது கிடையாது. உள்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் விதமாக சர்வதேச பார்டரை திறந்து விட்டு நீ அங்கிருந்து போய் பெட்ரோல் கடத்துன்னு சொல்லிட்டு பலுச்சிஸ்தான் மக்களை ஒரு இன்டைரக்டாக ஒரு அழுத்தம் கொடுப்பதுன்னு சொல்லிட்டு எந்தெந்த வகையிலெல்லாம் மோசமான ஒரு விஷயத்தை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் அரசாங்கம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க. ஸோ அது எல்லாமே நாளுக்கு நாள் இந்த போராட்டத்துக்கு வலு சேர்த்துக்கிட்டே வருது. இது ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போகுது அப்படின்னா, மக்களுடைய ஆதரவை பெறுது. இப்போ நம்ம இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு வந்துருவோம். இப்போ இன்னைக்கு இந்த குவெட்டா அப்படிங்கிற அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியிலிருந்து 29 கிலோமீட்டர்ல மஸ்டங் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல், குறிப்பாக இந்த பலோஜ் போராளிகள் நடத்தக்கூடிய தாக்குதல் சம்பந்தமான காட்சிகளை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோஸை நேரடியாக பார்க்கும்போது அங்க நிலைமை எப்படி கட்டு கடங்காமல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கிறோம். மிக முக்கியமாக பாகிஸ்தானுடைய நேஷனல் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த வங்கி, அது எல்லா மாகாணங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு வங்கி. இப்போ நம்ம எப்படி ஐஓபி எப்படி இருக்கோ அந்த மாதிரி
இருக்கக்கூடிய ஒரு வங்கி. அந்த வங்கியில தாக்குதல், அதுக்கப்புறம் வந்து அந்த வங்கியை வந்து தீயிட்டு கொளுத்துறது அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி அந்த போராளிகள் நகர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சர்வ சாதாரணமா கையில் ஒரு AK-47, அதுக்கப்புறம் இந்த பலூச்சிஸ்தான் அந்த போராளிகளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தனியான ஒரு கொடி, அந்த கொடியை போட்டுக்கிட்டு ஒரு 2 வீலரில் கிட்டத்தட்ட 4-5 போராளிகள் ஒன்றா போகிறது, கத்திக்கிட்டே போகிறது உள்ளிட்ட விஷயங்களை அந்த பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் வந்து காட்சிப்படுத்தி அதை வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வந்து பரவிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அந்த விஷுவலில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அன்யூஷுவலான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போராளிகளுக்கு மக்களை கண்டு பயம் இல்லை, மக்களுக்கு போராளிகளை கண்டு பயம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அந்த இராணுவம் அதை பார்த்து பயப்படக்கூடிய பலூச் மக்கள் வந்து இவங்களை பார்த்து எந்த விதமான ஒரு பயமும் கொள்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க இந்த பலூச்சிஸ்தான் போராளிகள் நமக்காக போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பலூச்சிஸ்தான் அந்த மக்களுடைய மனசில் ஆழமாக வந்து இறங்கிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பாகிஸ்தானுடைய இராணுவத்தை அவங்க வந்து ஒரு ஆக்கிரமிப்பு படையாக தான் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை மிக தெளிவாக வந்து உருவாயிடுச்சு. ஸோ இவங்க இந்த தாக்குதலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர்கிட்ட வந்து காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு இப்போ வரைக்கும் வரக்கூடிய செய்திகள் சொல்லுது. ஆனால் வரக்கூடிய காட்சிகள், குறிப்பாக வந்து தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய துப்பாக்கி சத்தம், அப்புறம் வந்து குண்டு வெடிக்கும் சத்தம், அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களுக்கு போய், குறிப்பாக ஒரு இடத்துல வந்து ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே போய் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையுமே தீயிட்டு கொளுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த அலுவலகத்தில் அவங்க அந்த அரசு ஊழியர்கள் வைத்திருந்த அந்த வாகனங்கள் எல்லாத்தையுமே வந்து தீக்கிரையாக்கியிருக்காங்க. ஸோ அரசுடைய கட்டிடங்கள், அரசுடைய அலுவலகங்கள், அரசுடைய வங்கி உள்ளிட்ட எல்லா விஷயத்தின் மீதும் தாக்குதல். கிட்டத்தட்ட இப்போ வரக்கூடிய செய்தி என்ன உணர்த்துது அப்படின்னா, பலூச்சிஸ்தானுடைய அந்த மஸ்டங் அப்படிங்கிற அந்த பகுதி பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து அந்த பகுதியோடைய முழு கட்டுப்பாடும் இப்போ வந்து அந்த பலோச் போராளிகள் கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் இப்போ வருது. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செய்தி கிடைக்கிறதுல ஒரு சின்ன தடை அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானில் அந்த மீடியா ஃப்ரீடம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. அவங்க என்ன செய்தியை வந்து ஃப்ளோட் பண்ண நினைக்கிறாங்களோ அதான் அவங்க ஃப்ளோட் பண்ணுறாங்க. அதை தாண்டி சர்வதேச ஊடகங்கள் இப்போ சமூக வலைதளம் இருக்கு அப்படிங்கிறதால அந்த வீடியோக்கள் எல்லாமே வெளியே வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எதுவுமே பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல செய்தியாக கிடையாது. குறிப்பாக எவ்வளவு கேவலமாக ஒரு ஆட்சியை வந்து இவங்க நடத்துனாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சுச்சுவேஷன் போகும் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாம். உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நடுநிலையாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் இந்தியாவில் பிரச்சனை இல்லையா, மணிப்பூரில் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அங்கே என்ன ஆகுது, இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. மணிப்பூரில் இந்த மாதிரி வந்து தாக்குதலை வந்து நடத்துவதோ, இந்த போராளிகள் குழுக்கள் வந்து போகிறதோ, அதே மாதிரி அவங்க ஒரு இடத்த கைப்பற்றுறதோ, இந்த மாதிரி எந்த சம்பவங்களும் அங்கே வந்து கிடையாது. ரெண்டாவது, அங்கே வந்து பேங்கை கொளுத்துறது உள்ளிட்ட விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து போல. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடியது தீவிரமான ஒரு பிரச்சனையா மணிப்பூரில் இருக்கிறது அப்படின்னா மிக நிச்சயமாக ஆம், தீவிரமான பிரச்சனை தான். ஆனால் அந்த தீவிரமான பிரச்சனை அப்படிங்கிறது வேறு, தனிநாடு போராட்டம் அப்படிங்கிறது வேறு. ரெண்டுத்தையுமே வந்து ஒப்பிடவே முடியாது. ஸோ பலூச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரு உச்சகட்டத்தை வந்து எட்டிவிட்டது. மிக குறிப்பாக அவங்களுடைய அந்த போராட்டக்குழுவுடைய தலைவர், போராட்டக்குழுவுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடிய மாரங் பலூச் இன்றும் சிறையில் தான் இருக்கிறாங்கிறது ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க சிறையில் இருக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி மாறும் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து அதை கணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ பலூச்சிஸ்தான் நடந்துட்டு இருக்கு. இதுல இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, எந்த ஒரு நாடாவது தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு பயங்கரவாத இயக்கத்தை உருவாக்குமா? இதை பாகிஸ்தான் செய்யும். அதனால தான் அந்த அரசாங்கத்துடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த செய்திகளில் வந்து பார்த்துக்கிட்டே வரோம். குறிப்பாக வந்து பாகிஸ்தான் டெத் ஸ்குவாட் அப்படிங்கிற பேரில் ஒரு அமைப்பு, அது ஒரு குழு, அது என்ன வேணால் வச்சுக்கலாம். இந்த அமைப்பு அப்படிங்கிறது, இந்த குழு அப்படிங்கிறது 1971 வங்கதேசத்தில் தான், ஈஸ்ட் பாகிஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களை வந்து ஒடுக்குவதற்காக வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ வந்து அவங்க போய் அந்த பாகிஸ்தானுடைய டெத் ஸ்குவாட் போய் அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த திங்கர்ஸ், அப்புறம் முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து கொன்று குவித்தது இதே படை தான். இப்போ இதே படையை வந்து பலூச்சிஸ்தானில் இறக்கி விட்டுருக்குறாங்க. இது இறக்கி விட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க அந்த பலூச்சிஸ்தானுடைய அந்த போராளிகள் குழுக்கள் மீது டார்கெட் பண்ணாலும் பரவாயில்ல, இவங்க அதை தாண்டி காமன் சிவிலியன் மேல கை வச்சிருக்கிறாங்க. மிக குறிப்பாக வந்து முகமது அயாத் அப்படிங்கிற ஒரு இளைஞன், 22 வயது இளைஞன். அந்த இளைஞனை வந்து பிடிச்சி அவனை வந்து கொலை செய்து
உடம்பு ஃபுல்லாக வந்து புல்லட்டு அப்படியே வந்து பொது வழியில் வந்து வீசிட்டு போயிருக்கிறாங்க இந்த இயக்கம். இது பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அந்த பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற அந்த ஒரு இயலாமையின் காரணமாக உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த மாதிரி கேவலம் வேற எந்த நாட்டிலேயாவது நடக்குமா? இது நடக்கும் அப்படின்னா அது பாகிஸ்தானில் மட்டும்தான் நடக்கும். குறிப்பாக சொந்த நாடு மக்களுக்கு எதிராகவே பலூச்சிஸ்தானில் தனிநாடு கேட்டு போராட்டம் நடக்குது தான். ஆனால் பலூச் அந்த மக்களும் வந்து பாகிஸ்தானியர்கள் தானே, அவங்களுடைய ஐடென்டிட்டி நேஷனல் ஐடென்டிட்டியும் வந்து பாகிஸ்தான் தானே. ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் கூட இல்லாமல் அவனும் நம்ம நாட்டுடைய குடிமகன் தானே அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன எண்ணம் கூட இல்லாமல் இந்த மாதிரியான வேலையில் பாகிஸ்தான் இறங்கியிருக்கு. ஏற்கனவே நம்ம கடந்த மாதம் ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம், பலூச்சிஸ்தானில் ஒரு இடத்துல வந்து ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்குது, பள்ளி வாகனத்தில் வந்து இந்த வெடிகுண்டு வச்சு வந்து தாக்குதல் நடந்தது, அதில் வந்து குழந்தைகள் இறந்தாங்க அப்படின்னு. அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம், அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்குள் யாருமே வந்து முன் வரல, அந்த தாக்குதலை நாங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே முன் வரல. உடனடியாக இவங்க வந்து இந்தியா தான் செஞ்சிச்சு, இவங்க வந்து பாகிஸ்தான் தான் இது பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய போராளி அமைப்பு தான் செஞ்சுன்னு பாகிஸ்தான் அரசாங்கம் வெக்கவே இல்லாமல் சொன்னாங்க. ஆனால் அப்போவே நம்ம சொன்னோம், இதுக்கு பின்னாடி இந்த நாசக்கார உளவு அமைப்பான ISIயுடைய கை நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா பலூஜோடைய அந்த போராளிகள் குழுக்கள் அவங்க பலூச் மக்கள் மீது எந்த ஒரு தாக்குதலையும் வந்து நடத்தவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொரு கூடுதலான விஷயம் சொல்கிறேன். ஆப்ரேஷன் சிந்து டைமில் நம்ம நிறைய டார்கெட்ஸை வந்து எடுத்தோம். குறிப்பாக அவங்களுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கூட நம்ம டார்கெட் பண்ணுவோம். நம்ம டார்கெட் பண்ணாத இன்னொரு இடம் பலூச்சிஸ்தான். நம்ம ஏன் டார்கெட் பண்ணலங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, சொந்த நாட்டுக்கு எதிராக தீவிரவாத இயக்கத்தை வந்து உருவாக்குறதுக்கான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அங்கே போகிறதுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் பயப்படுறாங்க. இப்போ இது நம்ம முன்னாடி காணொலியிலே வந்து சொல்லியிருந்தோம். குறிப்பாக பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அங்கேயும் வந்து ஒரு ராணுவ அந்த மையம் பேஸ் அப்படிங்கிறது இருக்கு. நைட்டு வந்து ஒரு விஷயம் நடக்குதா என்ன தெரியுமா? அவங்க வந்து சிறுநீர் கழிக்க கூட அவங்க வந்து வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல ஒரு பயத்தில் வந்து இருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய ராணுவம். இது எந்த அளவுக்கு நிலைமை கட்டுக்கடங்காமல் மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதை விட இந்த செய்தியை விட ஒரு செய்தியாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ சொந்த நாட்டு இராணுவமே வந்து நைட்டு வெளியே போகிறதுக்கு வந்து பயப்படக்கூடிய ஒரு நிலை பலூச்சிஸ்தானில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா பலூச்சிஸ்தான் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது இந்த சர்வதேச சமூகத்துக்கு மிக நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி இது தெரியக்கூடிய நிலை தற்போது பாகிஸ்தானுக்கும் வந்துவிட்டது. பாகிஸ்தான் என்ற அந்த நாடு இஸ்லாமாபாத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு தங்களுடைய நிலப்பரப்பில் 43% நிலப்பரப்பை நம்ம வந்து இழக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம் வந்து எப்போவோ வந்தாச்சு. அந்த பயம் அப்படிங்கிறது நிஜமாகும் காலம் விரைவில் நடக்க போகுது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.